ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோ சாட்டிஸ்ட்ரி. இன்றைக்கான வீடியோவில் வேஸ்ட் பாட்டில், அது பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை கண்ணாடி பாட்டிலாக இருக்கட்டும், லிக்விட் பாட்டிலாக இருக்கட்டும், இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஹோம் டெக்கர்ஸாக மாற்றுறது, எப்படி ஃப்ளவர் வேஸாக மாற்றுறதுன்னு தான் ஈஸியான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஹேண்ட்மேட் தாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸுமே ஹேண்ட்மேட் தான். அதே மாதிரி இந்த பாட்டிலோட மெட்டீரியலும் சரி, இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸும் சரி, எல்லாமே வேறு வேறு தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ். இது என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ளவர் வேஸோட பாட்டில் வந்து ஒரு லிக்விட் பாட்டிலுங்க, மார்ஃபியஸ் பாட்டில். இதுக்கு தேவையான பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்டில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு எக்ஷெல்ஸ் யூஸ் பண்ணி இலைகளெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸும் ஹேண்ட்மேட் தாங்க. இந்த பாட்டிலுமே மார்ஃபியஸ் பாட்டில் தான், லிக்விட் பாட்டில் தான். இதுக்கு மேலே இருக்கிற எல்லா டிசைனுமே ஹாட் க்ளூவில் கொடுத்துருக்குறது. ஃப்ளவர்ஸும் ஹேண்ட்மேட் தாங்க. இது ஃபேண்டா பாட்டிலில் தலைகீழ வச்சு கீழே மார்ஃபியஸ் பாட்டிலோட மூடி கொடுத்துருக்கோம். மேலே இருக்கிறது நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். அதே மாதிரி டூத் பிக் அண்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதில் டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒரு லிக்விட் பாட்டில் தாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே சீட்ஸில் கொடுத்துருக்கிறது. வாட்டர்மெலன், கருஞ்சீரகம், தனியா, இது மூணோட சீட்ஸையுமே நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம் இதில். இதுவும் ஒரு லிக்விட் பாட்டில் தாங்க, பக்காடி பாட்டில். இதுக்கு மேலே குவில்லிங் பேப்பரையும் உல்லன் த்ரெட்டையும் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். குவில்லிங் பேப்பர் யூஸ் பண்ணி தேவைப்படுற எல்லா டிசைன்ஸையும் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஃபேரி லைட்டை போட்டு ஆன் பண்ணிங்கன்னா நைட் எஃபெக்டில் பார்க்கறக்கு ஒரு சூப்பரான நைட் லேம்ப் மாதிரி இருக்கும். இது ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே பியூர்லி பெயிண்ட் பண்ணது தான், ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணது. இது 1 யூஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். இதுக்கு மேலே தேவையான பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு இதனுடைய உள்ள சைட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய சைடில் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாயில் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு கார்ட்போர்டு உள்ள வச்சுருக்கோம். இதுவுமே 1 யூஸ் வாட்டர் பாட்டில் தாங்க. இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே குவில்லிங் பேப்பர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நீங்கள் தண்ணி கூட ஊற்றி வைக்கலாம், ஒன்றாகாது. இதுவும் ஒரு லிக்விட் பாட்டில் தாங்க, ஓல்டு மங்கனுடைய ஒரு சின்ன பாட்டில். இது மேலே ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேட்டர்ன் மேலே நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டோம். அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் கூட போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஃபேரி லைட் போட்டிங்கன்னா நைட்டு பார்க்குறதுக்கு நைட் லேம்ப் மாதிரி இருக்கும். இந்த எல்லா ஹோம் டெக்கர்ஸுமே ரொம்ப கம்மியான காசில் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலோ சாட்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடவே வேஸ்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி எப்படி புது புது ஐட்டம்ஸை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டெக்கர் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். அதோட பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள். தேங்க்யூ.